இப்போ என் ஃப்ரெண்டு ஸ்டேஜ் தெரியுதுங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நாளைக்கா தெரில ஒரு பாட்டு கச்சேரி இருக்குது. நம்ம வீட்டாண்ட தான், இந்த திருமணம் எங்கள் வீடு இருக்குது, இங்கே பாட்டு கச்சேரி இருக்குது. எப்போவும் வருஷம் இங்கே இன்னிசை கச்சேரி போடுவாங்க. ட்ரம்ஸ் வச்சுன்னு பாடினே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாமி பாட்டு, அப்புறம் கடவுள் பாட்டு, சினிமா பாட்டெல்லாம் பாடினே தான் இருக்காங்க. பாட்டு கச்சேரி முடிஞ்சிடும். அதில் ஆடல் பாட்டு நிகழ்ச்சிகள் கிடையாது. எனக்கு ஒரு டவுட் நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் இன்னிசை கச்சேரி விரும்பி பார்ப்பீங்களா, இல்லை ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் விரும்பி பார்ப்பீங்களா? ஆடல் பாடலாம் எம்ஜிஆர் வருவார், சிவாஜி வருவார், ரஜினி வருவார், கமல், நகல் கலைஞர்கள் மாறி வந்து டான்ஸ் பண்ணினே இருப்போம் அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அது உங்களுக்கு பிடிக்குமா? இல்லாட்டி பாட்டு கச்சேரி பாடினே இருப்பாங்க, பழைய பாட்டு புது பாட்டு, பழைய பாட்டு புது பாட்டு மாறி பாடின்னு இருப்பாங்க சிங்கர்ஸ், அது உங்களுக்கு பிடிக்குமா? அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல கேட்குறாங்க, இல்லை இன்னிசை கச்சேரி வச்சு தான் பழக்கம், ஆடல் பாடல் பழக்கம் இல்லைன்ட்டு. மேக்ஸிமம் எல்லாம் இன்னிசை கட்சி தான் பார்ப்பாங்க, பட் பேசின்னு இருப்பாங்க, அவங்க ஓட்டு பாடின்னு இருப்பாங்க. ஆடல் பாடல்னா இப்போ கமல் மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே பார்ப்பாங்க, டிஆர் மாதிரி வந்து அப்படியே பார்ப்பாங்க, எப்படி ஆடுறாங்கன்ட்டு இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவில், உங்களுக்கு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் பிடிக்குமா, இல்லாட்டி இன்னிசை கச்சேரி பிடிக்குமான்ட்டு. பாட்டு பண்ணி இருக்கிறது பிடிக்குமா, இல்லாட்டி டான்ஸ் பிடிக்குமா, அது சொல்லுங்கள். ஓகேவா? இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேண்ணே. தேங்க்யூ.